இன்றைக்கும் இந்த புதிய நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் ரொம்ப நல்லவர், உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அவருடைய வார்த்தையினால் உங்களை வழிநடத்துகிறார். அவர் என்றைக்கும் உங்களை கைவிடாத தேவன். இன்றைக்கும் அவருடைய வார்த்தையினால், பிரசன்னத்தினால், ஆவியானவர்னால் உங்களை வழிநடத்தி செல்வார். உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் விடுதலையும் அதிசயத்தையும் தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் எப்படி படிக்கிறோம்? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு வாகனத்தை இயக்கும் பொழுது, அது காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், அதற்கான எரிபொருள் பெட்ரோலோ டீசலோ சரியானவற்றை போட்டால் தான் அந்த வாகனம் சரியாக இயங்கும். வேற ஏதாவது எரிபொருளை போட்டுட்டோம், வேற ஏதாவது ஃபியூயலை போட்டுட்டோம் அப்படின்னா அது சரியாக ஓடாது. சில நேரத்தில் தீ பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம வாழ்க்கை இயங்குவதற்கு, வாழ்க்கை ஓடுவதற்கு தேவையான எரிபொருள் என்ன அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தில் ஆவியின் கனி சொல்லப்பட்டிருக்கு. இதில் இருக்கிற காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய எரிபொருளாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட எரிபொருளை பயன்படுத்துகிறோமோ அப்படிப்பட்ட விளைவை தான் நாம் பார்ப்போம். எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை அணுகும் பொழுது நம்மளுக்குள்ள 2 எண்ணம் ஏற்படும். ஒன்று, பைபிள் வசனத்தின் அடிப்படையில் நம்ம எடுக்க வேண்டிய முடிவுகள். இன்னொன்று அதற்கு நேர் எதிர்மறையாக நம்முடைய உணர்ச்சிகள் சொல்லுகிற காரியத்தை நம் முடிவெடுக்க நேரிடும். அப்போ நம்முடைய எரிபொருள் எது என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது இந்த ஆவியின் கனிக்கு எதிர்மறையாக இருக்கிற, ஆப்போசிட்டாக இருக்கிற காரியங்களை தான் நம்முடைய சிந்தைக்கு, நம்முடைய எண்ணத்திற்கு பிசாசு கொண்டு வருவான். அதுதான் நம்முடைய எரிபொருள் நினச்சி சில நேரத்தில் பயன்படுத்திடுவோம். அது நம்மளுக்கே பேக் ஃபயர் ஆயிரும், நம்மளுக்கே திரும்ப அது பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் எப்பொழுது இந்த ஆவியின் கனியை பயன்படுத்தி அதை நம்முடைய வாழ்க்கையினுடைய எரிபொருளாக, உந்து சக்தியாக நம்ம மாற்றுகிறோமோ, தேவனுடைய குணத்தை நாம் பிரதிபலிக்க முடியும். வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ முடியும். ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க, டோன்ட் ஆட் ஃபியூயல் டு ஃபயர். எரியிற கொல்லியில் எண்ணெய் ஊற்றாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எண்ணெயை ஊற்றும் பொழுது, ஃபியூயலை நம்ம போர் பண்ணும்போது அது எரிந்து கொண்டே இருக்கும். அதனுடைய எரிகிற தன்மை இன்னும் அதிகரிக்கும். அப்போ எந்த விதமான ஃபியூயலை, எந்த விதமான எண்ணெயை, எரிபொருளை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆவியின் கனிக்கு விரோதமாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை பயன்படுத்தும் போது நம்முடைய தீ, நம்முடைய அக்கினி தவறாக இருக்கும். அதுவே தேவனுடைய ஆவியின் கனியை நாம் பயன்படுத்தும் பொழுது சரியான விதத்தில் நாம் தேவனுக்காக எரிந்து கொண்டிருக்க முடியும். ஆவியின் கனியை நாம் பயன்படுத்துவதற்கு, எரிபொருளாக பயன்படுத்துவதற்கு ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அந்த வாய்ப்புகளை நாம் அப்பப்போ பயன்படுத்தி கொண்டே இருக்கணும். அதை தவற விடக்கூடாது. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை இயக்குகிற எரிபொருள் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காரியத்தையும் எரிபொருளாக பயன்படுத்துங்க. ஏனென்றால் இதற்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த எரிபொருளை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தும் பொழுது இதற்கு விரோதமான குற்றச்சாட்டு, இதற்கு விரோதமான பிரமாணம், இதற்கு விரோதமான சட்டம் உங்களை எந்த விதத்திலையும் குற்றப்படுத்த முடியாத அளவுக்கு இந்த கனி, இந்த எரிபொருள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படும். இந்த ஆவியின் கனியை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களை யாரும் எந்த விதத்திலும் குற்றப்படுத்தவே முடியாது. இது எந்த விதத்திலும் தவறாக போகாது, எந்த விதத்திலும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இதை தவிர வேறு எந்த எரிபொருளை பயன்படுத்தினாலும் அதற்கு விரோதமான பிரமாணங்கள் அதிகமாக இருக்கிறது. அதற்கு விரோதமான சட்டங்கள், தண்டனைகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு ஆவியின் கனியை எரிபொருளாக நாம் பயன்படுத்துவோம். உங்களுடைய எரிபொருள் இன்றைக்கு என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் இந்த நல்ல நாளை கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.